கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காளியப்பநல்லூர் ஊராட்சியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை பாத்திரத்தை கொண்டு வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் செல்லப்பா. அந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன கோரிக்கை அவர்களிடமிருந்து வைக்கப்படுகிறது? விவரங்கள். வணக்கம் ஹாசினி. மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து டிட்வா புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. தரங்கம்பாடி தாலுகாவில் தாழ்வான பகுதியில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில தரங்கம்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட காளியப்பநல்லூர் ஊராட்சியில் உள்ள ரத்தினம் நகர், அம்பேத்கர் நகர், புதுத்தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். தற்போது பெய்து வரும் கனமழையால் இப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள்ளேயே புகுந்த தண்ணீரை பாத்திரத்தை கொண்டு பெண்கள் வெளியேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பகுதியில் செல்லும் சாலையில் முழங்கால் அளவிற்கு மேல் தண்ணீர் இருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமலும் தவித்து வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பாம்பு உள்ளிட்ட விசை ஜந்துக்கள் வருவதாகவும் வீடுகளுக்குள் வருவ அச்சம் அடைந்துள்ளனர். மேலும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் இருப்பதாகவும் முதியோர்கள் இருப்பதாகவும் இந்த பாம்பு ஜந்துக்கள் கடித்தால் மருத்துவமனை செல்ல வேண்டிய சூழ்நிலை, மருத்துவமனை செல்ல முடியாத சூழ்நிலை, சாலையில் தண்ணீர் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கழிவுநீர் தொட்டியிலிருந்து மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீர் வெளியேறி வருவதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் உள்ள கிராம சேவை மைய கட்டிடம், அங்கன்வாடி கட்டிடத்தையும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாமிற்கு வரும் மக்களும் அவதி அடைந்திருக்காங்க. இந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்கள் பராமரிப்பின்றி துண்டு போயுள்ளதாகவும் ஆக்கிரமிப்பில் இருப்பதாகவும் மழைநீரை வழியின்றி வீடுகளை சூழ்ந்துள்ளதாகவும் கடந்த 5 ஆண்டுகளாக மழைக்காலங்களில் இதே நிலை ஏற்படுவதாகவும் பலமுறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் கோரிக்கை வைத்தும் இதனால் வரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த மழைநீரை வடிவைத்தால் மட்டுமே தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும் என்றும் வீடுகள் முழுவதும் முக்கிய சேதமாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. உடனடியாக பகுதியிலிருந்து தூர்வாரும் பணியை தொடங்கி தண்ணீரை வடிய வைக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.